இந்த கமெண்ட்டை பாருங்க. உங்க வாழ்க்கையில நடந்த மறக்க முடியாத மெமரிஸை ஷேர் பண்ணுங்கன்னு. ஒரு சில மெமரிஸ் இருக்கு, அதுல 2 மெமரிஸை நான் இப்போ ஷேர் பண்றேன். ரெண்டுமே எங்க அம்மா வச்சதான். எங்க அம்மா பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல்ல 10ஆம் வகுப்பு படிக்கும்போது கண்ணாட்டுளை அப்படின்னு ஸ்கூல்ல படித்தேன். ஸ்கூல்ல படிச்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்த வரணும் சாப்பிடுவேன். அப்புறம் சாப்பிடும்போது அன்னைக்கு புளிக்கறி வச்சிருக்காங்க. புளிக்கறி ஒரு வீட்டில் எல்லாம் இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் புளிக்கறி வைப்பாங்க எல்லா வீட்டில். புளிக்கறி வச்சிருக்காங்க. அப்போ அதில் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அப்பா அதிகமாக காரம் சாப்பிடுவாரு, நான் கம்மியாக தான் காரம் சாப்பிடுவேன், காரம் பிடிக்காது. அப்போ எங்கள் வீடு பெரிய ஃபேமிலியும் கிடையாது, 2-3 கறியெல்லாம் விதவிதமாக வைக்கிற பெரிய ஒரு பணக்கார ஃபேமிலி இல்லை. ஏதோ இருக்கிறத வச்சு இருக்கிற புளி உப்பு வச்சு கறி வைக்கிற ஃபேமிலி. அப்போ 2-3 கறியெல்லாம் வைக்க முடியாது, எங்கள் அப்பாவுக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னு அப்படி. அப்போ எங்கள் அம்மா கொஞ்சம் மீடியமாக வைப்பாங்க. அதிக காரமாக இருந்தால் எனக்கு பிரச்சனை, அது காரம் கம்மியாக இருந்தால் எங்கள் அப்பாவுக்கு பிரச்சனை. ஒரே விதத்தில் கணவரையும் சமாளிக்கணும், பிள்ளையும் சமாளிக்கணும். அதுதான் ஒரு தாயோட பலம். அன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் அந்த புளிக்கறியில் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்துச்சு சாப்பிடும்போது. ஒரு நாள் கோவப்பட்டு சண்டை மாதிரி வந்து எங்கள் அம்மாவை அப்படி கோபத்தில் இந்த கழுத்தை பிடிச்சி சோத்துல இடிச்சு அப்படி தூக்கிட்டேன். 10ஆம் வகுப்பு படிக்கும்போது தூக்கி அப்படி வச்சு எங்கள் அம்மா கண்ணிலேருந்து கண்ணீராக வடியுது. ஏன்னா அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மா அடிக்கிறேன். அது எனக்கு ரொம்ப இதாயிருச்சு. அந்த டைம் பெருசாக தெரியல, ஆனால் இப்போ நினைக்கும் போது அன்னைக்கு எங்கள் அம்மா கண்ணிலேருந்து கண்ணீர் வடிஞ்சு. இன்னைக்கு அதை நினச்சா எனக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். அவ்வளோ ஒரு கொடூர செயலை செஞ்சுட்டேன். எங்கள் அம்மா அப்புறம் நிறைய இடம் சொன்னாங்க, ஏன்னா பையன் வந்து என்ன அடிச்சு போட்டான் அப்படி இப்படின்னு நிறைய என்கிட்ட ஒரு சில சொன்னாங்க. எங்கள் அம்மா எதுக்கு அடிச்சா அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப தப்பு. இப்போ நினச்சாலும் சங்கடமாக வரும். பண்ணக்கூடாது, யாருமே அம்மா அப்பாவை அடிக்கக்கூடாது. எவ்வளோதான் கோவம் இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு போயிடணும். அம்மா அப்பாவா எந்த காரணத்தோடு அடிக்கக்கூடாது. அடித்தா அது ஒரு கண்டிப்பாக நம்ம நரகம் நம்ம போய் சேருவோம், அது ஒத்தை உறுதி. அடிக்கிறத அடிக்கலாம், வேற ஆட்களை அடிக்கலாம், இப்போ தப்பு பண்ணவங்களும் அடிக்கலாம். நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணாலும் அம்மா அடிக்க கூடாது. அது ஃபஸ்ட்டு மெமரி. கழுத்தை பிடிச்சி சேர்த்து பிடி. இப்போவே எனக்கு ஞாபகம் வரும், இந்த கையெல்லாம் எதுக்கடா இருக்குதா, இந்த அம்மா பிடிச்ச கையை ஒடிச்சு ஆண்டவன் என்ன எடுத்துடலாம். ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ ஆக்கி நான் கையை இல்லாமல் பண்ணிடலாம். அது ஒரு மிகப்பெரிய தப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு படிக்கும்போது, அது 10ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் நடந்து 10ஆம் வகுப்பு, அடுத்த 12ஆம் வகுப்பு படிக்கும்போது எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க பாதியிலே. காய்ச்சல், நிமோனியான காய்ச்சல் வந்து இறந்துட்டாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் விடிய காலம் ஓணம், அன்னைக்கு ஓணம் பண்டிகை. கேரளத்தில் உள்ள முக்கியமான பண்டிகை. கன்னியாகுமரி மாவட்டம்லாம் கொண்டாடுவாங்க ஓணம் பண்டிகை. அப்போ ஓணம் பண்டிகை அடுத்த நாள் காலைல, அன்னைக்கு விடிய காலம் 3 மணிக்கு எங்கள் அம்மா, ஓணம் பண்டிகை அன்னைக்கு தான் விடிய காலம், காலையில் எல்லோரும் கொண்டாடுறது, சமைச்சு சாப்பிடுவாங்க. விடிய காலம் 3 மணிக்கு எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. இறந்து அங்கேருந்து இந்த பாடியை, உயிரற்ற உடம்பை அந்த ஆம்புலன்ஸை வச்சு கொண்டு வரும்போது ஒரு சில நினைவுகள் இருந்து, என்னன்னா இனி நமக்கு அம்மான்னு யாருமே இல்லை. அழுகை வருது. ஏன்னா இனி நமக்கு அம்மானு கூப்பிட அம்மா இல்லை. ஏன்னா ஸ்கூல்லேருந்து வரும்போது, ஸ்கூல்லேருந்து நான் வரும்போது எங்கள் அம்மா எம்மான்னு விழிச்சுட்டு நான் வீட்டுக்குள்ளே போவேன். இனிமே யாருமே கூப்பிட நமக்கு யாருமே அம்மா இல்லை. அப்போ என்ன, இனி நமக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் நான் அம்மா இறந்தப்புறம் நிறைய கஷ்டங்கள், பட்னி என்ன, பசி என்ன, வன்பெண்ணை என்ன. ஒரு அம்மா இறந்துட்டாங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். நிறைய கஷ்டங்களை தாண்டணும். நம்ம இறந்தால் ஒரு பிள்ளை அனாதை தான். ஒரு பழமொழி உண்டு, தாய் இறந்தால் முழு அனாதை, தந்தை இறந்தால் பாதி அனாதை அப்படின்னு. தாய் இறந்தால் முழு அனாதை கன்ஃபார்ம். அது ஒரு மறக்க முடியாத மெமரிஸ். இந்த ரெண்டும் தான். இன்னும் ஒரு சில மெமரிஸ்லாம் இருக்குது, கண்ணீர் வைக்க மாதிரி மெமரிஸ் இருக்குது. ஆனால் இது ரெண்டும் கொஞ்சம் அப்படி உள்ளத்தில் இருக்குது. இப்போலும் அது ஞாபகம் வரும். அந்த ஆம்புலன்ஸ்லேருந்து வந்தது உயிர் இல்லாத ஒரு உடம்போட, இனி அம்மா, ஐயோ அம்மா போயிட்டாங்களே, இனி அம்மா விழிக்க யாரு இருக்கு ஒன்றுமே. அது கொடூரம். கண்ணெல்லாம் கலங்கிட்டு